ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீக்கெண்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா? நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்த்து சுபிக்ஷா தான். அப்படி திவாகர் அனுப்பணும்னு நினச்சா திவாகர் அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து கனி, கனி சுபிக்ஷா இல்லைன்னா திவாகர். ஆனால் கனி கன்ஃபார்ம், ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் விஜய் பாருக்கு வந்து செம்ம ரோஸ்ட் விட்டாரா சேது சார். ஏன்னா அவர் அரோராவோட சொம்புன்னு நினைக்கிறேன். ஒரு பீரியடில் நம்ம கமல் சாரை சொல்லியிருப்போம்ல, மாயாவுக்கு இது பண்ணி பேசுகிறார், மாயாவுக்கு இது பண்ணி பேசுகிறாருன்னு. அந்த மாதிரி அரோராவை ரன்னு தள்ளு பேபி டீம் தள்ளியிருக்காங்கல்ல, அவங்க தள்ளின தள்ளுலையோ அவங்க கொடுத்த புஷ்லையோ அந்த அம்மா இந்த வாரம் அப்படியே உள்ளே பூந்து கண்டென்ட்டை கொடுத்து அப்படியே ஷோ தூக்கி நிறுத்திட்டாங்க. டிஆர்பி செம்மையாகிருச்சு. அதுவும் அந்த அடல்ட் கண்டென்ட்டில் அந்த எங்கே நம்ம பாரு வந்து அந்த செங்கல் அந்த பேட் சைன் சொன்னாங்க, இவங்க இல்லைன்னு சொன்னாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை ஒன்று ஆரம்பித்து அதை இவங்க கேட்க போய் அதனால வந்து ஷோ தூக்கி சூப்பராக நிறுத்திட்டாங்க அரோரா. அப்போது கண்டிப்பாக வந்து விஜேஎஸ் வந்து அரோராக்கு சொம்பு தூக்கி தானே ஆகணும், ஷோவை தூக்கி நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அரோராவால் விஜேஎஸை செமையாக திட்டியிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி ஒரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பாரு திட்டிருக்கீங்கன்னா ஓகே, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரோரா பக்கம் நியாயமே கூட இருந்திருக்கலாம். பாரு வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் சொன்னாங்க. அது உண்மைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தோணுச்சுன்னு தான் சொன்னாங்க. மற்றவங்களுக்கு தோணுச்சு தோணலைங்கிறது அவங்கவுங்க இஷ்டம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனதை தான் அவங்க சொன்னாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அரோரா ரொம்ப நல்லவங்களா, நியாயமானவங்களா, மெச்சூர்டு கேர்ளா, எத்திக்ஸ் கேர்ளா, ரொம்ப தெளிவான பொண்ணா, சென்சிபிளான பொண்ணா கூட இருக்கட்டும்ங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஓகேவா? அப்போது பாரு சொன்னது தப்பாகவே கூட இருக்கட்டும், பாரு ப்ரொஜெக்ட் பண்ண விதம் கூட தப்பாக இருக்கட்டும், கேரக்டர் அசசினேட் பண்ணது கூட தப்பாக இருக்கட்டும், நீங்கள் திட்டுங்க, தப்பில்லை. பட் ஆனால் இதே கேரக்டர் அசாசினேட்டை பிரஜின் வந்து பாரு வந்து பிரஜின் ஷோல்டரில் கை வைக்கும்போது அதை இப்படி தட்டி விட்டு அது எனக்கு வலிச்சதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பிளாஸ்மாவில் கொண்டு வந்தால் அதை நீங்கள் அப்போ வந்து பிரஜன் அங்கே நீல் டவுன் பண்ணி இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு வேணாம், இப்படி ஒரு பொண்ணு வேணாம், என்னென்னு நினச்சா எனக்கு குடும்பம் இருக்குது, என் பொண்டாட்டி இந்த ஷோவில் இருக்கா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வெளியில் இருக்குது, என்னவா நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேம் ஆடாத அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கேவலமாக அப்பட்டமாக பிரஜின் கேரக்டர் அசாசினேட் பண்ணாரு. அதை பற்றி ஏன் விஜய் சார் நீங்கள் கேட்கல? அது நீங்கள் 1 ஹவரில் போட்டிங்க. எப்படி போட்டிங்க? அந்த பிளாஸ்மாவில் நடந்த விஷயங்கள்ல முழுசாக போடலை. பார்வதி பேசினதை முழுசாக போடலை. பிரஜின் வந்து நீல் டவுன் பண்ணி அப்படி பண்ணதை முழுசாக போடலை. ஆனால் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க பின்னாடி பேசினதை போட்டிங்க. சுபிக்ஷா, வியானா, பாரு பேசினதை போட்டிங்க. அங்கே பேசின அதே சுபிக்ஷா அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா கிட்டேயும் பிரஜன் கிட்டேயும் வந்து பேசினதை போட்டிங்க. அப்போ டபுள் கேம் சுபிக்ஷாவும் ஆடினாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த வாரம் வெளியும் போகிறாங்க. அவங்க ஆடின டபுள் கேமு, அவங்க ஆடின கேவலமான கேமு, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று ஆடின கேமு, பாய்சன் கேம், அதுக்கு தான் இப்போ வெளில போக போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அன்றைக்கான அந்த விஷயத்தை முழுசாக காட்டாமல் எப்படி வந்து பிரஜன் வந்து வந்து அப்போ அன்றைக்கி பாருவை மார்க் பண்ணார், அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, அதை நீங்கள் எப்படி இப்போது அரோரா வந்து ஒன்றுமே பண்ணலனாலும் பாருக்கு அது தப்பாக புரிஞ்சிச்சுன்ற இடத்துல அது வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் பாருவை திட்டுறீங்கன்னா அன்னைக்கு பாரு என்ன சொல்ல வந்தாங்கன்றத பிரஜன் வேற மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அன்னைக்கு ஹவுஸ்மேட்ஸ் யாரும் கேள்வி கேட்கல. ஹவுஸ்மேட்ஸ் கேள்வி கேட்க வேண்டாம், ஏன்னா உங்க கண்டஸ்டன்ட், நீங்க ஹோஸ்ட் தானே. பேபி டீம் எல்லாருக்கும் நியாயமா தானே இருக்கணும். கனியக்கா அழுதுட்டு அவங்க பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு வெளில அனுப்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு மட்டும் சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறீங்க. அப்படின்னா எங்க பாரு மட்டும் தக்காளி தூக்கா? அப்போ வாரம் அடிப்பீங்க, அந்த பொண்ணுகிட்ட கண்டென்ட்டும் வாங்குவீங்க, டிஆர்பியும் வாங்கிக்குவீங்க, அங்கே பொண்ணுக்கான நியாயத்துக்கும் நிற்க மாட்டீங்க. ஏன் நேற்று அந்த கோட்டை கட்டுற டாஸ்கில் கனி அக்கா கொஞ்சம் கண்ணில் அடிபட்டுருச்சான், ஓகே, நிறைய கூட அடிபட்டதாக வச்சுக்கலாம், பெருசாக வீக்கெல்லாம் ஆகலைன்னு நினைக்கிறேன் கனி அளவுக்கு, சாரி நம்ம பாரு அளவுக்கு. அந்த இடத்துக்கு கொஞ்சம் துடிச்சு போயிட்டாங்க. அதை பார்த்த விக்ரமுக்கு அப்படியே உயிரே போயிடுச்சான். அவர் இன்னைக்கு லைவ்ல சொல்லிட்டுருக்காரு, எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, அப்படியே உயிரே போயிடுச்சு கனி அக்கா அப்படின்றாரு. இன்னும் பிக் பாஸ் கூட கனி ஓகேவா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு பாருக்கு இதே பிக் பாஸ் குரல் கொடுத்தாரா? இப்போ இந்த வாரம் வீக்கெண்டில் அதான் எந்த அளவுக்கு ஹோஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறாருன்னு பார்க்குறேன். அப்போ அந்த டாஸ்கையும் பாஸ் போடாமல் அந்த பொண்ணை திருப்பி புல்டோசர் மாதிரி அடித்தவனா இன்றைக்கி என்ன விஜய் கிழின்னு கிழிக்கிறாருன்னு பார்க்குறேன். ஆனால் அதை விட்டுட்டு அரோரா விஷயம் ஒரு விஷயம்னு நீங்கள் எடுத்து பேசும்போது அப்போ அன்றைக்கி பாரு விஷயத்துக்கு முதல்ல நீங்கள் அந்த டாஸ்கில் பாஸ் போட்டிருக்கணும். அதுக்கு முந்தின வாரத்தில் பிரஜின் பாரு அந்த மார்க் பண்ண விஷயத்தில் பிரஜின் அவங்க என்ன கேட்க வந்தாங்க, நீங்கள் அந்த விஷயத்தை அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க. அவங்க ஒன்று கேட்டாங்க, நீங்கள் இப்படி மாற்றி விட்டீங்கன்னு கேட்டிருக்கணும். இதே விஜய்ஸ் அங்கேருந்து ஆடியன்ஸ் கூட கேட்டுருக்காங்க, நீங்கள் அதை பற்றி பேசுங்க, பிரஜன்னும் பாரு பற்றி பேசுங்க, இது அதை அவங்க டீல் பண்ணிக்குவாங்க, அவங்க தானே ஆரம்பிச்சாங்க, அவங்க டீல் பண்ணிக்குவாங்கன்னா இங்கேயோ ஆரம்பிச்சது அரோரா தான். பாரு அப்பயே சொல்லிட்டாங்க, அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு நான் விட்டுட்டேன், ஆனால் ஆரம்பித்து கேட்டது அரோரா தான், அதனால் பிளாஸ்மாவில் நின்று பதில் சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு பாரு ஆரம்பித்தப்போ நீங்கள் அதை எடுத்து பெருசாக பேசாமல் அவங்க தானே ஆரம்பித்தாங்க. பாரு அதுக்கு பிரஜன் பதில் சொன்னார், அதை அப்படியே விட்டுட்டோன்னு சொன்ன விஜய் சொம்பு சார். இப்போ அரோரா ஆரம்பித்ததுக்கு மட்டும் நீங்கள் ஏன் சார் நியாயத்துக்கு வந்து முன்னாடி நிற்கிறீங்க? அப்போ நீங்கள் அரோராக்கு சொம்பா, இல்லை அன்னைக்கு பிரஜனுக்கு சொம்பா, இல்லை பிபி டீமுக்கு சொம்பா? புரியலை.
அப்போ கனி அக்கா கண்ணில் அடிபட்டுருச்சுன்னே பாஸ் போடணுமா கேமா, இல்லைனா கனி ஓகேவான்னு கேட்ட பிக் பாஸ்க்கு, அன்னைக்கு எங்கள் பாருக்கு அடிபட்டப்போ நீங்கள் என்ன கீழ்ச்சிங்க? பிக் பாஸும் வாய்ஸ் கொடுக்கல, அங்கே இருந்த எந்த ஆம்பளையும் வாய்ஸ் கொடுக்கல. இப்போ இன்னைக்கு ஹோஸ்ட்டாக விஜேஎஸ் என்ன வாய்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம், சபரி என்ன கேள்வி கேட்டு கிழிக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்போ அரோராக்காக நீங்கள் அந்த கேரக்டர் அசாசினேட்டை பேசுனீங்கன்னா அன்றைக்கி எங்கள் பாருக்காகவும் நீங்கள் பேசியிருக்கணும். பாரு வந்து கேமை நெகட்டிவாக போனாலும் பரவாயில்ல, அந்த கேம்குள்ளே தன்னை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணிக்க முடியுமோ இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல கமருதீன் ஒரு அடல்ட் கண்டென்ட் கொடுத்து அசிங்கமாக அந்த பொண்ணு பேரே ரிப்பேர் பண்ணிட்டான். அவ்வளோ நியாயமானவனாக இருந்தால், அவ்வளோ லவ் பண்ணவனாக இருந்தால் எப்படா நீ வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணை மாற்றிக்கிட்டு இருப்ப? எப்படா மாற்றிக்கிட்டு இருப்ப? நீ அவ்வளோ நியாயமாக இருந்தா அந்த பொண்ணு தப்புனே வச்சுக்கலாம்டா. அந்த பொண்ணு இன்றைக்கோ கண்ணாடியில் போய் புலம்புது, ரைட்டா? திருப்பி அவந்தெல்லாம் எதுவுமே யோசிக்காம நான் என் கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்போயோ 1-2 திவாகர் கூட நம்ம வந்து கேம் பற்றி பேசலாம் செய்யலாம். அப்போ அதே மாதிரியே கேம் ஆடிட்டு போகலாம். இந்த தேவையில்ல தலைவலியெல்லாம் விட்டுருலாம். அந்த பொண்ணு அதுக்கே புலம்பிக்குது, ரைட்டா? அப்போது நீ தான் இன்னொரு பொண்ணு கூட போய் உட்காந்து கேம் ஆடுற. அந்த பொண்ணுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட கேம் ஆடாமலாம் தள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் வாரம் துஷாரு கமருதீன், திருப்பி துஷாரு, திருப்பி கமருதீன், ரைட்டா? அதே துஷார்கிட்ட ஃபர்ஸ்ட் வாரம் லவ்னு சொன்ன பொண்ணு செகண்ட் வாரம் அவன் கேப்டன்சி விட்ட உடனே நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம்னு சொல்லிச்சு. போன வாரம் கமருதீன் பாரு லவ் போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து எனக்கு துஷார் நீ தான் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு படி மேலே, கமருதீன் வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னுச்சு. இப்போ அதே கமருதீன் கிட்ட வந்து பாரு வந்து தப்பாக பேசுது. அப்போது அரோராக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் கேம் ஆட முடியாது, கமருதீனுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் கேம் ஆட முடியாது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து குட்டியாக குழப்பட்டோம், கேமை கன்ஃபியூஸ் பண்ணட்டும், என்னமோ பண்ணிட்டு போட்டோம். அந்த கும்பலுக்காக நீங்கள் வந்துட்டு பாரு அடிப்பீங்க அப்படின்னா விஜய் சார் நீங்கள் எந்த மாதிரி ஹோஸ்ட்டுன்னு எனக்கு புரியலை. அப்போ கேரக்டர் அசாசினேட் ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை பண்ணது தப்புன்னு சொல்லி பேசுகிற நீங்கள், அதே பொண்ணு ஒரு ஆம்பளையா பிரஜன் உங்கள் மச்சான், நீங்கள் அவனுக்கு மாமனோ இல்லை அவன் உங்களுக்கு மச்சானோ, அப்போ ஏன் சார் நீங்கள் கேள்வி கேட்கல? அவங்களே பேசிக்கிட்டோன்னு விட்டுங்க. அப்போ நீங்கள் யாருக்கு சொம்பு சார் அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு இது சரின்னு தோணுச்சோ அவங்க வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள். தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்தால் நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவேன்.